பார்வை ராணியின் பக்கம் கண் தேடும் பக்கம் கை கூடி வெட்கம் பொன்மாலை என்ன நடக்கிறது? அன்றொரு நாள் நீதிமன்றத்தில் இருவருக்கும் கள்ளக்காதல் சும்மா புலிவி விட்டேன். ஆனால் அது என்று நிஜமாகிவிட்டது. இதை இப்படியே விடலாமா? சபா, இப்போதே இவர்கள் இருக்கும் இடத்தை சென்று இளவரசர் சொல்ல போகிறேன். அது மட்டுமல்ல, எனது அந்தரங்க சூழ்ச்சியெல்லாம் தெரிந்தவள் இந்நாட்டு மகாராணி. அவள் உயிரோடு இருக்க வரை இந்த நாட்டை நான் அடைய முடியாது. மகாராணியை சென்று இனிமேல் உங்கள் முகத்தை நான் பார்க்க முடியாத பாவியாகி விட்டேன் அம்மா. முந்தி தவம் இருந்து முன்னொரு நாள் சுமந்த தாயின் முகத்தை நான் இனிமேல் பார்க்க முடியாத பாவியாகி அம்மா. என் தந்தை இறந்த துக்கத்தால் என் தாயும் மகாராணி அம்மா இறந்து விட்டார். அது மட்டுமல்ல, தங்கை அடித்து அரவங்காட்டுக்கு அனுப்ப சொன்னாயே, சேர்த்துக் கொண்டிருக்கிறார். என்ன செய்து கொண்டிருக்கிறார்? குதிரை வண்டி எப்படி ஓட்டாடுங்க? அரவங்காட்டிலே பார்த்தாயா, அந்த படுபாவி இறந்து விட்டால் என்று பார்த்தேன். ஆனால் அந்த ஏழ்மை குழந்தை பெற்ற சுந்தரை இருவரும் பாடி பாடி கொண்டிருக்கிறார்கள். இப்போது அரவங்காடு செல்கின்றேன். அந்த படுபாவி பார்த்தாயா, ராஜாவின் பார்வை என்று பாடி கொண்டிருக்கின்றாலே. இப்போது அரவங்காடு செல்கின்றேன். அவர்கள் இருவரையும் நான் கொண்டு விட்டு வருகின்றேன். கண்ணே, அந்த வாழை கொடு.
இப்போது என் நாட்டை நான் தான் ஆட்சி செய்து வருகிறேன். நானும் சென்று விட்டால் என் நாட்டை ஆள்வதற்கு ஒரு வேண்டும் அல்லவா? என் நாட்டில் யாரை ஒப்பிட்டு பார்த்தாலும் நீதான் ஐயாது. நான் சென்று அவர்களை கொண்டு நான் சென்று வரைக்கும் என் நாட்டை சீரம் கொடுமாலையை சக்க போடு போடு ராஜா நம்ம காட்டுல மழை பெய்யுது. நம்ம காட்டுல பனி பெய்யுது. சூழ்ச்சிகள் பல செய்து இந்நாட்டு ஆட்சியை பிடித்து விட்டேன். இந்த மாலை உன் கழுத்துல விளையம்மா கஷ்டப்பட்டிருப்ப. எத்தனை வைக்கா போரு, எத்தனை ஊடு நோக்கிருப்ப, எத்தனை பேர் தாலி அறுத்திருப்ப. ஐயா மாலை உனக்கு போட்டுட்டாங்க. வெற்றி மாலை கிடைத்து விட்டது. உன்னை போதிக்கணுமா எரிக்கணுமா? என்ன கிடைச்சிட்டு சொல்றேன்? ஐயா வருகின்ற வெள்ளிக்கிழமை எனக்கு மணிமுடி சுட்டுவே நடக்க போகிறது. அறவங்காடு சென்றவர்கள் கொடிய விளக்கல அழிய போகிறான். அங்கே காடு சென்றவர்கள் காடு நாடு திரும்ப திரும்ப போவது கிடையாது. இந்த நாட்டுக்கு மன்னர் மன்னன் அமைச்சர் யார்? அப்போதே உரைத்தேனே, என்னவென்று? இந்த நாட்டுக்கு நான் மன்னனாக்கி விட்டால் என் அமைச்சர் பதவி முடிந்துட்டா. துணை அமைச்சர் அவர் சேர்த்துக்கோ. நீ மன்னர், நான் அமைச்சர். அமைச்சர் நீ அமைச்சராக இருக்கும் பொழுது எப்படி இந்நாட்டு மன்னரை பாலிலே விஷம் கலந்து சாகடித்தாயோ, இப்பொழுது நீ மன்னர், நான் அமைச்சர். பாலிலே விஷம் கலந்து உன்னை சாகடி. அப்படி ஏதாவது நடந்தது அவனை கொண்டல உரி விடுவோம். கொண்டல உருவி சும்மா வைக்காத, உப்பு போட்டு அவுச்சு துண்ணுடு. அடா பாய்டே, மனுஷன் கொண்டல எவன்டா துண்ணுவான்? துண்றாங்க யாரவா? ஆவனவாடி சுப்ராயிலு. அப்படின்னா தெரியாது. சித்திர பூவிழி
நாடு. அப்படியா? இந்த கழிப்பலை காட்டிலே தாய் தந்தை எல்லாம் அனாதையாக 4000 பேர் பண்ண வாழ்ந்து வரேன். ஆமாடி. சரி, இருந்தாலும் இந்த மலரை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு எப்படி இருக்கு? எப்படி தெரியுமா? சொல்லு பார்க்கலாம். செவனே தோட்டம்